ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைய வீடியோவில் நாம டைஸ் பகடை அந்த டாபிக்ல இருந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்பருக்கு பதில் சரிங்களா வேற ஏதாவது சிம்பிள்ஸோ இல்லை லெட்டர்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது அதை தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டாபிக் உள்ள போகலாம். ஸோ விச் ஆல்பபேட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன ஆல்பபேட் வரும்? இதான் என்னுடைய கொஸ்டின். சரிங்களா? சோ இப்போ இங்க வந்து இந்த ரெண்டு டைஸ் 3ம் 4ம் பாத்துக்குங்க. இது ரெண்டுத்துலயுமே டி வந்து எனக்கு என்னவா இருக்கு? காமனா இருக்கு. சரிங்களா? அப்ப ஆஸ் யூஸ்வல் நான் என்ன பண்ணலாம்? கிளாக் வைஸ்ல இதை எழுதிடலாம் அக்கார்டிங் டு மை ரூல். சரிங்களா? ஒரு நம்பர் தான் காமனா இருக்கு. அப்போ டி, கிளாக் வைஸ்ல எழுதுனா யூ, அடுத்தது வந்து என்னது? ஒய். சோ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? டி, இது வந்து பகடை 3, இது வந்து பகடை 4. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து என்னுடைய கொஸ்டின் மார்க். சரிங்களா? ஸோ இப்போ இதுல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி, எம், எஸ். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் பகடையில. இப்போ இந்த ரெண்டு பகடையும் எடுத்துப்போம். 1, 2. ஏன்னா இங்க வந்து எனக்கு அன்னோன் வந்து என்னன்னு தெரியல. சரிங்களா? இப்போ பகடை 1 அண்ட் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ 1ல இருந்து என்ன வரும்? எஸ் வந்து ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. எம்மும் காமனா இருக்கு ரெண்டுத்துலயும். சரிங்களா? அப்ப எஸ்எம் காமனா இருக்கும் பட்சத்தில் டியும் டபிள்யூவும் ஆப்போசிட் டு ஈச் அதர். இதுதான் மீனிங். அப்போ இந்த இடத்துல டி இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரும்? டபிள்யூ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வரும். அப்போ இருக்கிற 6 லெட்டர்ல எந்த லெட்டர் வந்து எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ங்கிற லெட்டர் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் 1 தான் வந்து சரியான பதில். அப்போ எனக்கு கொடுத்துருக்க லெட்டர் நமக்கு தெரியும் டி, எம், எஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? யூ, டபிள்யூ, ஒய். சரிங்களா? இந்த 6 லெட்டர் தான் இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இதுல வந்து இந்த 4 டைஸ் வச்சு தான் என்னால அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வர முடியும். 2 டைஸ் வச்சு கன்க்ளூஷன் வர முடியாது. சரிங்களா? சோ இப்ப அடுத்த சம் போலாம். இப்போ ஒரு பகடையின் முகங்களில் வானவில்லின் நிறங்கள் காட்டப்பட்டுள்ளன. 7 வண்ணங்களில் மீதமுள்ள நிறம் என்ன? சோ வானவில்லின் நிறம் அப்படின்னா விப்ஜிஆர்னு சொல்லுவோம். VIBGYOR விப்ஜிஆர். சரிங்களா? சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஐ இருக்கு. சரிங்களா? ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு. மீதி மிஸ் ஆகுறது வந்து என்னது? எனக்கு வயலட் தான் மிஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து சரியான பதில். இதுல வந்து எந்த நிறமுமே காமனா இல்ல. அப்படிங்கக்குள்ள 6 நிறங்கள் இதுல வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறம் வந்து வயலட். அது இங்க போட்டாச்சு. ஸோ இப்ப அடுத்தது. ஸோ விச் ஆல்பபேட் கேன் கம் இன் பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்க இடத்துல எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நவ் யூ கம்பேர் 1 and 4. 1 and 4 கம்பேர் பண்ணக்குள்ள ஏபி ரெண்டு பக்கம் வந்து காமனா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ரெண்டு பக்கம் காமனா இருக்கிறதுனால சியும் அந்த கொஸ்டின் மார்க்கும் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து எனக்கு இருக்கக்கூடிய லாஜிக். இப்போ இதுல வந்து பாருங்க 2யும் 3யும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ கம்பேர் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டியும் எஃப்பும் காமனா இருக்கு. அப்போ ஏ வந்து ஆப்போசிட் டு என்னன்னு வரும்? எனக்கு எஃப் அப்படின்னு வரும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ தேர்ஃபோர் ஸோ அகைன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்க்ளூஷன் வர்றது இங்க பாசிபிள் இல்லை. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1யும் 3வது பகடையும் கம்பேர் பண்றேன். இப்ப இந்த 2 பகடையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுத்துலயுமே எதுவுமே காமனா கிடையாது. அப்ப காமனா இல்லைன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த அப்பர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சரி, இதையும் இதோடைய ரைட் போர்ஷன், இதோடைய லெஃப்ட் போர்ஷன் அண்ட் இதோடைய லெஃப்ட் போர்ஷன், இதோடைய ரைட் போர்ஷன் இது வந்து ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்ப தேர்ஃபோர் பி வந்து ஆப்போசிட் டு இ, சிமிலர்லி சி இஸ் ஆப்போசிட் டு டி அண்ட் ஏ இஸ் ஆப்போசிட் டு எஃப். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ தேர்ஃபோர் இங்க பாத்தீங்கன்னா ஏபிசி இருக்கு. அப்போ கண்டிப்பா இது வந்து ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி தான் வந்து ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம இங்க ஃபர்ஸ்ட்ல இதுல பார்த்துட்டோம். சிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்னு தான் எனக்கு தெரியணும். சரிங்களா? இது வந்து டைஸ் 1 and 4ல இருக்கக்கூடிய நமக்கு அந்த வேல்யூ.
இப்போ 1 and 3 வச்சு எழுதக்குள்ள சிக்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கு? டின்னு வருது. அப்போ ஆப்ஷன் 1 தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது. இங்க இந்த ஹேஷ்ங்கிற சிம்பிள்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஐ டேக் தீஸ் டூ. ஸோ இப்போ இதுல வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஏரோ அதுக்கப்புறம் அட் சிம்பிள் இது வந்து அந்த கிளாக் வைஸ்ல நான் எழுதுறேன். ஸோ அதே மாதிரி இங்க எழுதக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டார் சிம்பிள் ஆஷ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார். சரிங்களா? அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல இந்த ஸ்டார் வந்து இங்க வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்க்கு ஆப்போசிட்ல என்ன சிம்பிள் இருக்கு எனக்கு? அந்த அப் அண்ட் டவுன் ஏரோ இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்த சம் போவோம். ஸோ எந்த சின்னம் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இப்போ இதை நான் கம்பேர் பண்ணக்குள்ள ஜஸ்ட் இந்த 3 and 4 இத அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 சிம்பிள் வந்து காமனா இருக்கு. அப்ப தேர்ஃபோர் அப் ஏரோ வந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ். அதே மாதிரி இந்த 2 இதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்துலயும் எனக்கு காமனா இருக்கிறது வந்து என்னதுன்னா அட்டு தான் காமனா இருக்கு. சரிங்களா? இப்போ அட்ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் பகடையில அப் ஏரோ அதுக்கப்புறம் ஆஷ் வரும். அடுத்ததுல அட்டு. சரிங்களா? அகைன் இந்த ஸ்டார் சிம்பிள் வரும் இங்க இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டபுள் ஏரோ வருது. இப்போ என்ன கேட்டிருக்கிறான்? டபுள் ஏரோக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்கறான். ஆப்போசிட்ல என்ன இருக்கு எனக்கு? ஆஷ்ங்கிற சிம்பிள் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 4 தான் வந்து சரியான பதில். அப்போ இந்த காம்பினேஷன் நான் போகணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஜஸ்ட் 1யும் 2யும் கம்பேர் பண்ணாலே எனக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது. இப்போ இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? ஸோ அகைன் இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடுங்க. ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா அது ரெண்டுத்துலயும் காமன் என்ன இருக்கு? இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கு இந்த முக்கோணம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மீன் 2வது டைஸ்ல இருந்து எழுதுறது கிடைக்கும். கிளாக் வைஸ்ல எழுதக்குள்ள அப் அண்ட் டவுன் ஏரோ. ஸோ அடுத்தது அட். ஸோ அதே மாதிரி அடுத்ததுல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஷ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் கிடைக்குது. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இந்த கரஸ்பாண்டிங் சிம்பிள்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்க என்ன இருக்கு? அட் இருக்கு. அப்ப ஆப்ஷன் 1 தான் வந்து சரியான பதில். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா புரியும். சரிங்களா? தேங்க் யூ.